ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் கமெண்ட் ஃபேமிலி. நாங்க கௌரி பக்கத்துல உள்ள குப்தா பவன் இருக்கோம். ஏன்னா இங்கதான் தாலிலாம் அவைலபிளா இருக்கு லஞ்சுக்கு. வாங்க பார்க்கலாம். கௌரி பக்கத்துல உள்ள ஸ்ரீ குப்தா பவன் வந்திருக்கோம். லஞ்ச் டைம் வந்திருக்கோம். இங்கே தான் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. கேம்ப் ரோட்ல உள்ளதுல வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒன்லி சாட் ஐட்டம் மட்டும்தான் அங்கே கிடைக்குது. ஸோ அதனால நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். ஸோ லஞ்ச் டைமுங்கிறதுனால தாலி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளா பட்டூரா சொல்லியிருக்கோம். அதெல்லாமே மத்தியானம் உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி வேணால் அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த பன்னீர் டிக்கா மசாலா, மஷ்ரூம் மசாலா அந்த மாதிரிலாம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த கோம்பு மாதிரியும் கிடைக்குது. தந்தூரி, பன்னீர் குல்ச்சா வித் ரைத்தா அந்த மாதிரிலாம் கிடைக்கிது. கர்கி தாலி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தில்குஷ் தாலி அதுவும் சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த நமக்கு கிரேவி ஐட்டம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து மலாய் கோஃப்தா, பன்னீர் மேத்தி மசாலா அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கிது. அப்புறம் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் அதுவுமே இருக்குது. வெஜிடேரியன் ஹோட்டல் இது. ஸோ தோசை அதெல்லாம் கூட இருக்குது. சவுத் இண்டியன் ஐட்டம்ஸும் கிடைக்கிது. பொடி தோசை, பிளைன் தோசை, பன்னீர் பட்டர் மசாலா தோசை அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் டெசர்ட்ஸுமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்தோடனே பாப்பட் சர்வ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு நமக்கு கூழ் வத்தல் இருக்குல்ல, அது சர்வ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி நார்த் இண்டியன் கடையில் பாப்பட் இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. பாப்பட் வித் க்ரீன் சட்னி சர்வ் பண்ணுவாங்க. இங்கே வந்து கூழ் வத்தல் சர்வ் பண்ணியிருக்காங்க. தில்குஷ் தாலி ஆர்டர் பண்ணோம். அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலட் வருது, கேரட், குக்கும்பர், ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ரைத்தா இருக்குது. அப்புறம் இது ஒரு கிரேவி இருக்குது. என்ன கிரேவின்னு பன்னீர் கிரேவி இருக்குது. பன்னீர் டிக்கா மசாலா மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து இதுலேயும் பன்னீர், அப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. க்ரீன் பீஸ் போட்டிருக்காங்க. இது வந்து தயிர் போட்டு ஒரு கிரேவின்னு நினைக்கிறேன். கடி மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. சோளே இருக்குது, சோளே கிரேவி இருக்குது. இந்த அம்ரிஸ்டர் சோளை மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ஏன்னா அதில் டார்க் கலரில் இருக்குல்ல அந்த. அப்புறம் தால் இருக்குது. அப்புறம் ஸ்வீட்டுக்கு டெசர்ட்டுக்கு குலாப் ஜாமுன் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரொட்டீஸ் இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொட்டி இருக்கா, அப்புறம் மக்கி ரொட்டி இருக்குது, அப்புறம் நான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மக்கி ரொட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நல்லா ஹாட்டாக இருக்குது. நல்ல கீ அப்படியே வாசனையாக இருக்குது. மேலே அப்படியே போட்டுருக்காங்களா, அதனால். இந்த பன்னீர் கிரேவி ஒன்று இருக்குது. நல்லா மைல்டாக இருக்குது. ஸ்பைசினஸ்லாம் இல்லை. அதில் டொமேட்டோ ஆனியன் நல்லா அரைச்சிட்டு போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மக்கி ரொட்டியுமே நல்ல டேஸ்ட்டு. கார்ன் இருக்குல்ல, அதை அரைச்சி அதில் செய்கிற ரொட்டி தான் அது. சூப்பராக இருக்குது டேஸ்ட். அது நம்ம இது கூட கடி கூட சாப்பிடலாம். தயிர் ஊற்றி நம்ம மோர் குழம்பு செய்வோம்ல, அதே மாதிரி அந்த தயிரோட சார்னஸ், அப்புறம் அதில் பேசன் போட்டு அந்த திக்னஸ்க்கு வந்து பேசன் வந்து கலக்கி அதில் ஊற்றுவாங்க. நல்லாயிருக்கு. இது வந்து நமக்கு ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கூட இங்கே வெஜிடபிள் ஒரு கிரேவி இருக்குது. அது கூட பன்னீரும் இருக்குது. குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. கேரட், பீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கு. அதில் திக்னஸ்க்கும் அதுலேயுமே கொஞ்சம் கர்ட் போட்டிருக்காங்க. அதனால் நல்லா தான் இருக்குது சாப்பிட்றப்போ. நான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சென்னா கொடுத்துருக்காங்களா, அது கூட சாப்பிடுவோம். ப்ராப்பர் அம்ரிஸ்டர் ஸ்டைல் சென்னா நல்லாயிருக்கும். ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு. அண்ட் தால் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்குது. அதில் வந்து சென்னா தாலும் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம தூர் தாலும் போட்டிருக்காங்க. சார்னஸ்க்கு டொமேட்டோ போட்டிருக்காங்க. அண்ட் ஜீரா ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஏன்னா ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இது வந்து புலாவ் மாதிரி இருக்குது. ஜீரா புலாவ் மாதிரி இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம். நான் தால் கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. தால் வந்து ஃபுல்லாக மசியலை. அந்த சென்னா தால் வந்து அதில் அப்படியே கிடக்குது. மூங் தால் மட்டும் வெந்திருக்கு. மூங் தால் மட்டும் நல்லா மசிஞ்சிருக்கு. ஆனால் சென்னா தால் வந்து
அதில் கிடக்குதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கு. ரைஸ் கூட சூப்பராக இருக்கு. நான் சாலட் கூடயும் சாப்பிடலாம். சாலடில் பெப்பரும் லைமும் போட்டிருக்காங்க. கேரட், குக்கும்பர், ஆனியன் நல்லா இருக்கு. இது வந்து க்ரீன் பீஸ் புலாவ். அது கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அதில் ஜீராவும் க்ரீன் பீஸும் போட்டுருவாங்க. அப்புறம் ஃப்ரைட் ஆனியனும் போட்டுருக்காங்க. நல்ல டேஸ்ட். சோலா பட்டூரா ஆர்டர் பண்ணோம். அதில் எப்படி வந்துருக்குன்னா 2 பட்டூரா கொடுத்துருக்காங்க. நல்லா பஃப்பாக இருக்குது. அண்ட் சோலே இருக்குது. அதே அமிர்த்சரி சோலே வந்து அந்த தாலியில் இருந்துச்சுல அதே சோலே கொடுத்துருக்காங்க. வேறு பிக்கல் இருக்குது. பேக் பண்ண ஆலும் அதில் கொஞ்சம் மசாலா மாதிரி எதாவது போட்டிருக்குது. வேறு சில்லி, வேறு டொமேட்டோ அண்ட் ஆனியன். சோலா பட்டூரா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஹாட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கும். நல்லா டேங்கியாக இருக்குது. அண்ட் ஸ்லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. மசாலாவுமே நல்லா இருக்குது. அந்த ஆத்தென்டிக் அந்த அமிர்த்சரி சோலே அது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்குது. பட்டூராவுமே ரொம்ப ஆயிலியாக இல்லை, அதனால் அவ்வளோ ஹெவியாக இல்லை. நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. தின்னா பஃப்பாக இருக்குது. அண்ட் வித் சோலே சூப்பர் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். அண்ட் இது ஆலு இதை கொடுத்துருக்காங்க, பேக் பண்ண ஆலு மாதிரி. கொஞ்சம் ஸ்லைட்டாக சாட்டே பண்ணி பேக் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் பிக்கல், அது மிக்ஸ் பிக்கல், கேரட், மேங்கோ எல்லாமே போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு காம்பினேஷன். இதில் நான் கொடுத்துருந்தாங்களா, அது வந்து கார்லிக் நான். மேலே வந்து கார்லிக் அப்புறம் கொரிண்டர் லீவ்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பட்டூராவும் டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குது பார்க்கிட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல 2 லேயராக இருக்குது. சேம் சோலை தான், தாலியில் இருந்த அதே சோலை தான், அமிர்தசர் சோலை தான் சின்ன பட்டூராக்கும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். என் பிக்கல் கொடுத்துருங்க. பிக்கல் கூடமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பிக்கல் நார்மல். தாலியில் வந்து ஜீரா புலாவ் அண்ட் தால் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கும். யாருக்கு தால் சாவல் பிடிக்குமோ அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பைஸியாகவும் இல்லை, பட் ஸ்பைசி லெவல் இருக்குது. ரைஸ் கூட சாப்பிட்றதுல இன்னும் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அவங்க அந்த வெஜிடபிள் பிக்கல், மிக்ஸ் வெஜிடபிள் பிக்கல் கொடுத்துருக்காங்க. அதனால் டேங்கியாக ஸ்பைஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட். அந்த பேக் பொட்டேட்டோ மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த வெஜ்ஜஸ் மாதிரி எடுத்து அதை பேக் பண்ணி மேலே சில்லி பவுடரும் சால்ட்டு கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா இருக்குது. ஹாட் அண்ட் நல்லா இருந்திருக்கும். அது கோல்ட் ஆகுனதுனால கொஞ்சம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஃப்ரை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். ஆர் ஹாட்டாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்திருக்கும். கடி வந்து ரைஸ் கூட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கும். கர்டோட டேங்கின்னு சொல்லு. பேசன் 2 ஈக்குவலாக போட்டிருக்காங்க. அதனால் பேசன் வந்து டாமினேட் பண்ணல. அதனால் 2 ஈக்குவலாக இருக்கனால நல்லாயிருக்கு ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு. சூப்பர் டேஸ்ட். நெக்ஸ்ட்டு தால். சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம பிக்கிள் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த லைம் இருக்காது பிக்கிள். சோளா பட்டூராவும் நல்லா இருந்துச்சு. தாலியுமே 2 டைப் ஆஃப் தாலி ஆர்டர் பண்ணோம். 2மே நல்லா இருந்துச்சு. அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரொட்டீஸ்லாம் நல்ல டேஸ்ட். லாஸ்ட்டில் ஸ்வீட் டெசர்ட்டுக்கு குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. அதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். உள்ளே அவங்க ஸ்டஃபிங் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேசர் ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கலர் தான் தெரியுது. சூப்பராக இருக்கும். நல்லா நட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பிஸ்ஸா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேஸ்ட். அண்ட் குலாப் ஜாமுன் நல்லா ஃபர்மாக இருக்குது. நிறைய ஜூஸியாக இல்லை, கரெக்டாக இந்த ஜூஸ் லெவல் இருக்கணுமோ அந்த சுகர் சிரப்புக்குள்ளது அந்த லெவல் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பிட்டதுக்குள்ள பில் பார்த்தீங்கன்னா 1617 வந்துருக்கு. ப்ரைஸ் வந்து தாலிக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். இது அன்லிமிட்டெட் தாலினா ஓகே இந்த ரேட்டு. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again another interesting video. Bye. See you.